2023 ஆண்டு வெலிகம W15 ஹோட்டலுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஜகத் நிசாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தின் பின்னர் அவர் வெளிநாடு சென்றிருந்ததுடன் நேற்று மீண்டும் நாட்டிற்கு திரும்பிய போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 2023 ஆண்டு டிசம்பர் 31 நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தீசபந்து தின்னகோன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஐலெவல் வீதி பனிப்பிட்டிய பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து திடீரென கவனக்குறைவாக வீதிக்குள் நுழைய முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்றை மோதாமல் தவிர்க்க முயன்ற பேருந்து வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி ஒன்றுடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ஏனைய இருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாதுவ மொரந்துடுவ வீதியில் மீலேகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்திருந்த பேருந்து ஒன்றின் சாரதி உயிரிழந்தார். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றதுடன் இதில் 2 பேருந்து சாரதிகளும் காயமடைந்து பானதுர ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பேருந்து ஒன்று மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அவ்வாறாயினும் இந்த விபத்து காரணமாக பானதுர மொரந்துடுவ வீதி மீலேகம பகுதியில் தடைப்பட்டிருந்ததுடன் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். புதிய திட்டத்தின் கீழ் 6 நிறுவனங்கள் உருவாக்கப்பட உள்ளன. அதன்படி இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக மாத்திரம் மாதம் ஒன்றுக்கு 180 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். 15 லட்சம் ரூபாய் செலவை அதிகம் என கூறிவிட்டு 180 லட்சம் ரூபாய் செலவை ஏற்க அரசாங்கம் தயாராவது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மின்சார சபையை ரத்து செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை எதிர்வரும் 28ஆம் தேதி வெளியிடுவதற்கு அமைச்சின் செயலாளர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை அரசாங்கம் தன்னிச்சையாக முன்னெடுத்தால் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தமையை தொடர்ந்து ஒட்டுமொத்த மின்சார சபை ஊழியர்களும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்குவார்கள் என அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 8 கப்பல்களில் நாட்டை வந்தடைந்த நிலக்கரி தொகை தரம் குறைந்ததென்று சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 9வது கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ள நிலக்கரி தொகையும் தரம் குறைந்ததென்று தரவுகளோடு பதிவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஓமாகமவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய தென்னாப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 9வது கப்பலில் நாட்டை வந்தடைந்துள்ள நிலக்கரி தொகையும் தரம் குறைவானதென உறுதியாகியுள்ளது. இந்த அரசாங்கம் 25 முதல் 27 கப்பல்களில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்துள்ளது. ஆனால் இந்த நிலக்கரி தரம் குறைந்ததென்று சாட்சி ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நிகழ்நேர பதிவுகளின்படி நிலக்கரி மூலம் பாரதூரமான ஊழல் நடைபெற்றுள்ளது. மகா சங்கத்தினரை அவமதிக்கும் இந்த அரசாங்கம் அதனை விட மோசமான முறையில் நிலக்கரி மூலம் முன்னெடுக்கும் ஊழல் மற்றும் மோசடியால் மக்களுக்கு மிகவும் பாரதூரமான பாதிப்பு ஏற்படுகிறது என்றார். ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நிலக்கரி மற்றும் எரிவாயு கொள்வனவு விவகாரங்களில் பாரிய மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாயகோட குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் அங்கு குறிப்பிடுகையில், நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் அரசாங்கம் முன்வைக்கும் விலை குறிப்பு என்ற வாதம் மக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரமாகும். உலக சந்தையில் நிலக்கரிக்கு ஏன் பிரத்யேக விலை சுட்டெண்கள் காணப்படுகிறது? தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் விலை சுட்டன்களை அடிப்படையாக கொண்டே கொள்முதல் விலைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். 2018 முதல் 2020 ஆண்டு காலப்பகுதியில் உலக சந்தையில் நிலக்கரி விலை உயர்ந்து காணப்பட்டது. ஆனால் தற்போது விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இச்சூழலில் பழைய விலையுடன் ஒப்பிட்டு தற்போது மலிவாக வாங்கியிருப்பதாக கூறுவது அபத்தமானது. குறிப்பாக உயர்தரம் கொண்ட நிலக்கரிக்கு பதிலாக குறைந்த தரம் கொண்ட நிலக்கரியையே அரசாங்கம் கொள்வனவு செய்துள்ளது. உலக சந்தையில் மெட்ரிக் டன் ஒன்று $70 கிடைக்கக்கூடிய தரம் குறைந்த நிலக்கரியை அரசாங்கம் $98.53 வாங்கியுள்ளது. இதன் மூலம் ஒரு கப்பலுக்கு மாத்திரம் சுமார் $20 மில்லியன் வரை மேலதிக லாபத்தை ஒரு தனியார் நிறுவனம் ஈட்டியுள்ளது. இதுவரை வந்துள்ள 8 கப்பல்கள் மூலம் நாட்டுக்கு சுமார் $240 மில்லியன் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
ඉන්දියාවේ තියෙන මිත්‍රා SK කියලා සමාග මේ රසායනාගාරකින් තමයි රිපෝට් අරන් තියෙන්නේ. தேசிய வீட்டு வசதிகள் திட்டத்தின் கீழ் இவ்வாண்டில் 31,000 வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வீடமைப்பு காணி மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை 2026 என்ற தேசிய வீட்டு வசதிகள் திட்டம் தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இது பற்றி அமைச்சர் விளக்கமளித்தார். இவ்வாண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள வீடமைப்பு திட்டங்கள் பற்றி தெரிவித்த அமைச்சர், தேசிய வீட்டு வசதிகள் திட்டம் 6 அமைச்சுக்களின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது. கட்டுமானம் மற்றும் நிர்மாண பணிகளை இந்த அமைச்சுக்கள் முன்னெடுக்கின்றன. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயற்படுத்தப்படும் வீட்டு வசதி திட்டம் மற்றும் மீள் குடியமர்வு பிரிவின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இம்மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்படும். இதற்கான மாவட்ட ரீதியான பணிகள் நாளை மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட உள்ளன. நிர்மாணிக்கப்படவுள்ள 31,000 வீடுகளும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். இதில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டு நேரடி உதவியின் கீழ் சுமார் 25,000 வீடுகள் கட்டப்படும். கடந்த மாதம் ஜனவரி 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தலைமையிலும் 28ஆம் தேதி காலியில் பிரதமரின் தலைமையிலும் இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன என அமைச்சர் தெரிவித்தார். காணிகளுக்கான உரிமை பத்திரங்களை வழங்கும் தேசிய நிகழ்வு எதிர்வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது. அனுராதபுரம் மாவட்டம் கொரக்காவெலவில் உள்ள வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் பிற்பகல் 2 மணிக்கு இந்நிகழ்வு இடம்பெற உள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அரவிந்த் செனரத் விதாரண தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், காணி உரிமை பத்திரம் வழங்கும் திட்டத்தை முறையாக செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும். சுதந்திரமான காணி உறுதிப்பத்திரங்கள் இல்லாததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான உரிமையை வழங்க அரசாங்கம் கொள்கை உடன்பாட்டை எட்டியுள்ளது என தெரிவித்தார். உலகில் 2026ஆம் ஆண்டில் ஓய்வு பெறுவதற்கு மிகவும் மலிவு விலையில் செல்லக்கூடிய இடமாக இலங்கையை ஆங்கில பத்திரிகை பெயரிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஓய்வு பெறுவதற்கு மலிவான இடங்களை பட்டியலிடும் சுற்றுலா ஆய்வு டிசம்பர் மாத அறிக்கையை மேற்கோள் காட்டி இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தரவரிசை உண்மையாக உலக மாதாந்திர வரவு செலவு திட்டங்கள் மற்றும் அதன் உலகளாவிய வெளிநாட்டினரின் வலையமைப்பிலிருந்து நேரடி கணக்குகளின் மதிப்புரைகளை அடிப்படையாக கொண்டது. அத்துடன் ஓய்வூதிய சேமிப்பு எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியும் என்பதை விளக்க விரிவான செலவு முறைகளை வழங்குகிறது என்றும் அந்த வெளியீடு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை 2026ஆம் ஆண்டில் ஓய்வு பெறுபவர்களுக்கு மிகவும் மலிவு விலையில் செல்லக்கூடிய இடமாக இலங்கையை தரவரிசைப்படுத்தியுள்ளது. ஒரு வெளிநாட்டவராக 2026ஆம் ஆண்டில் வாழ மிகவும் மலிவு விலையில் வாழக்கூடிய நாடுகளில் இலங்கை முதலிடத்தில் உள்ளது என்று அறிக்கை கூறுகிறது. தெற்காசிய நாட்டில் உள்ள வெளிநாட்டவர்கள் கடற்கரையில் ஒரு வில்லாவை வாடகைக்கு எடுப்பது, பயன்பாடுகள், உணவு மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட $2,200 மாதாந்திர வரவு செலவு திட்டத்தில் வசதியாக வாழ முடியும் என்று அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான காலக்கெடுவை மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் நடவடிக்கைகள், மோசடிகள், நம்பிக்கை பொறுப்பு, குற்றவியல் ரீதியான மீறுகை, அதிகாரம் மற்றும் அரச வளங்கள் அல்லது வரப்பிரசாதங்களை முறைகேடாக பயன்படுத்துதல் அல்லது துஷ்பிரயோகம் செய்தல், இணக்கப்பாடுகள் மற்றும் மேற்கூறிய செயல்களால் அரச சொத்துக்கள் அல்லது வருமானத்திற்கு ஏற்பட்ட பாரிய இழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவிற்கு பொதுமக்கள் தமது முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 2026 மார்ச் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆனந்த கல்லூரி மற்றும் நாளந்த கல்லூரி அணிகளுக்கிடையில் நடைபெறும் 96வது பேட்டில் ஆஃப் த மெரூன்ஸ் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இம்முறையும் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. இம்மாதம் 27, 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதிகளில் கொழும்பு SSC மைதானத்தில் இரவு பகல் போட்டியாக நடைபெற இருக்கின்றது. பாடசாலை அணிகளுக்கிடையிலான இரவு பகல் போட்டி ஒன்று இவ்வாறு நடைபெறுவது இதுவே முதற் தடவையாகும். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு சர்வதேச ரீதியில் விளையாடுவதற்காக பல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கிய இந்த 2 பாடசாலைகளினதும் கிரிக்கெட் போட்டி மாபெரும் கிரிக்கெட் சமராக தற்போது பேசப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான நடைபவனியும் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இப்போட்டியை இவ்வருடமும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் உத்தியோகபூர்வ ஒளிபரப்பாளர்களாக எமது சகோதர தொலைக்காட்சி சியத்த டிவி அறிவிக்கப்பட்டுள்ளது.
6 வருடங்களாக தாமதிக்கப்பட்டுள்ள சுங்க அதிகாரிகளின் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட சுங்க தொழிற்சங்க கூட்டணி தீர்மானித்துள்ளது. தமது பிரச்சினைகள் தொடர்பில் பலமுறை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரை அவற்றுக்கு முறையான தீர்வுகள் வழங்கப்படவில்லை என சுங்க தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சுங்க அலுவலகங்களிலும் கருப்பு பட்டி அணிந்து கடமைகளில் ஈடுபட சுங்க அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். அவ்வாறாயினும் இப்பிரச்சினை தொடர்பில் வரும் 26ஆம் தேதி நிதி அமைச்சு, பொது சேவை ஆணைக்குழு உள்ளிட்ட பல தரப்பினருடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகளுக்கு அமைய வரும் வெள்ளிக்கிழமை சுங்க தொழிற்சங்க கூட்டணியின் பிரதிநிதிகள் கூடி தமது தொழிற்சங்க நடவடிக்கையின் அடுத்த கட்ட தீர்மானங்களை எடுக்க உள்ளனர். நிப்போன் நிலையத்தின் 40வது ஆண்டு நிறைவு மற்றும் வணக்கத்திற்குரிய மீகா தென்னை சந்திரசிறி நாயக்க தேரரின் 75வது பிறந்தநாள் நிகழ்வில் பிரதமர் பங்கேற்றார். 1986ஆம் ஆண்டு முதல் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலானதொரு நட்புறவு பாலமாக செயற்பட்டு இந்நாட்டு பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக ஸ்ரீலங்கா நிப்போன் கல்வி மற்றும் கலாச்சார மத்திய நிலையம் ஆற்றிய மகத்தான சேவையை பாராட்டுவதே இவ்விழாவின் பிரதான நோக்கமாக அமைந்தது. இங்கு உரையாற்றிய பிரதமர் இந்நாட்டு பிள்ளைகளின் கல்வி கனவை நனவாக்குவதற்காக நிப்போன் நிலையத்தினூடாக வணக்கத்திற்குரிய மீகா தென்னை சந்திரசிறி நாயக்க தேரர் முன்னெடுக்கும் சமூக பணி மிகுந்த பாராட்டுக்குரியதாகும் என தெரிவித்தார். திறமையான பிள்ளைகளை நாட்டுக்கு பங்களிக்கக்கூடிய நட்பண்புகள் மிக்க பிரஜைகளாக கட்டியெழுப்புவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்நிறுவனம் வழங்கும் பங்களிப்பை அரசாங்கம் பெரிதும் மதிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த 4 தசாப்தங்களாக நிப்போன் நிலையத்தினால் முன்னெடுக்கப்படும் நிப்போன் புலமை பரிசு திட்டத்தின் ஊடாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தின் மூலம் பாடசாலை உபகரணங்கள், மாதாந்த நிதியுதவி, மருத்துவ உதவி மற்றும் மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்படுவதுடன் ஜப்பானிய மொழி பயிற்சியை வழங்கி ஜப்பானில் தொழில் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கும் இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு வழிகாட்டப்படுகிறது. அத்துடன் இருநாட்டு மாணவர்களுக்கு இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் ஜப்பான் சுற்றுப்பயணங்கள் மற்றும் ஒத்துழைப்பு திட்டங்கள் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மீனகையா இரவு நேர நகரங்களுக்கு இடையிலான கடுகதி ரயில் நேற்று முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த ரயில் நேற்றிரவு 7 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. இந்த ரயில் ஆசன முன்பதிவு வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட 1ஆம் வகுப்பு பெட்டி ஒன்றையும் 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி கொண்ட 2 பெட்டிகளையும் கொண்டுள்ளது. இலங்கை புகையிரத திணைக்கள இணையதள இணைப்பின் ஊடாக ஆசனங்களை பதிவு செய்ய முடியும் என்பதுடன் ரயில் நிலையங்களுக்கு நேரில் சென்றும் இந்த ரயிலுக்கான ஆசனங்களை முன்பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய தமிழ் சங்கத்தின் பூரண அனுசரணையில் கொட்டகல பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை கொட்டகல பிரதேச சபை உறுப்பினரும் ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவருமான புஷ்பா விஸ்வநாதனின் ஏற்பாட்டில் கொட்டகல ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி தேவஸ்தான கலாச்சார மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக முன்னாள் பிரதமரின் மத விவகாரங்களுக்கான இணைப்பு செயலாளரும் அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவருமான வணக்கத்திற்குரிய பிதா அருட்கலாநிதி எஸ். சந்துரு பெர்னாண்டோ கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொதிகளை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் திம்புள்ள பத்தன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அரச உத்தியோகத்தர்கள், வர்த்தகர்கள் மற்றும் அதிபர், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததோடு நுவரெலிய தமிழ் இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியும் நிகழ்வை அழகுபடுத்தியமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பிரதேசங்களை தாக்கிய பாரிய பனிப்புயலால் சில பிராந்தியங்களில் கடும் பனிப்பொழிவு இடம்பெற்றதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் வட கரோலினா முதல் வடக்கு மெயின் வரையில் கிழக்கு கனடாவில் சில பிரதேசங்களிலும் கடும் பனிப்புயல் தொடர்பான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் மிகவும் அதிகாரத்துவம் பொருந்திய குற்றவியல் குழுக்களில் ஒன்றான ஜாலிஸ்கோ புதிய தலைமுறை குழுவின் தலைவரான எல் மென்சோ என அறியப்படும் நெமேஷியோ ரூபன் ஒஸ்குவோரா செர்வடைஸ் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அந்நாடெங்கிலும் பல பிராந்தியங்களில் வன்முறைகள் கிளர்ந்தெழுந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மென்சோவை கைது செய்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு $15 மில்லியன் பெறுமதியான சன்மானத்தை வழங்குவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜாலிஸ்கோ மாநிலத்தில் போலீசாருடன் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மெக்சிகோவில் தலைநகருக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். நேபாளத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று நேற்று திங்கட்கிழமை ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவர்கள் உட்பட 19 பேர் பலியாகியுள்ளதுடன் 25 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர். பொக்ராவிலிருந்து தலைநகர் காத்மண்டுவை நோக்கி பயணித்த அந்த பஸ் தாண்டிங் மாவட்டத்தில் உள்ள திரிசூலி ஆற்றங்கரையோரமாக சுமார் 200 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது.
தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி, மொனராகல மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சபரகமு, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தற்போதைய துடுப்பாட்ட வீரர்கள் பொறுப்புணர்ச்சியுடன் செயற்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண T20 தொடரில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை போட்டியில் இலங்கை அணி இங்கிலாந்திடம் படுதோல்வி அடைந்திருந்தது. இந்த தோல்வி தொடர்பில் இலங்கை தேசிய அணியின் முன்னாள் வீரர்கள் கடும் அதிருப்தியையும் விமர்சனங்களையும் வெளியிட்டுள்ளனர். இலங்கை அணியின் பந்துவீச்சாளர்கள் சிறந்த முறையில் பந்து வீசிய போதிலும் துடுப்பாட்ட வீரர்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டதாக முன்னாள் அணித்தலைவர் குமார் சங்கக்கார தெரிவித்துள்ளார். துடுப்பாட்ட வீரர்களிடம் எந்தவொரு திட்டத்தையும் காண முடியவில்லை என அவர் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஒட்டுமொத்த அணி மிக பலவீனமான விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தியதாக குற்றம் சுமத்தியுள்ளார்.